மூன்று மண்டலத்தில் முற்று நின்ற தூணிலும் நாடகமாக வாயிலும் நவின்றெழுந்த அச்சரம் ஈன்ற தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோ எழுத்துலே சொல்லுவதேதும் இல்லையே. இந்த ஓம் என்னும் மந்திரத்தை சொல்லிட்டா எதுவுமே வேணாம்ப்பா. இந்த ஓம் என்னும் மந்திரத்தை யார் தெரியுமா சொன்னா, ஈன்ற தாயும் அப்பனும் கொடுத்தாங்களாம். இறைவனும் உமையாளும் தான் இந்த மந்திரத்தையே சொன்னாங்களாம். அப்படி சொன்னா இந்த நான்கிற பாம்பு குண்டலினி சக்திக்கு மேலானது இந்த பிரபஞ்சத்தினுடைய மந்திரம். இடங்களை பின்களை சுழுமுனை இந்த மூன்று மண்டலத்தில் முட்டி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச மந்திரமே அவர்தான், பிரணவமே அவர்தான். இந்த பிரணவமே அவராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தன்னுடைய குழந்தை பேசுறாருல, இந்த பிரணவத்தினுடைய பொருளை முருகப்பெருமான் பேசுறாருல, தன்னுடைய குழந்தை பேசுறாருல, பேசும்போது அப்படி அமர்ந்து இருந்து கேட்டாராங்க. சுவாமி மலையினுடைய வரலாறு அமர்ந்து இருந்து கேட்டாரா பிரணவத்தை. அது எப்படி தெரியுமா கேட்டாரா? வாரியார் சுவாமி சொல்வாரு, ரெண்டு காதுல இடது காதால கேட்டாரா. ஏன்னா இடது பக்கம் உண்மையாளுடையது. நம்ம குழந்தை பேசுனா கூப்பிடுவோம், உனக்கு வாய இங்க வாய, நம்ம பையன் எப்படி பேசுறான் பாரு, நம்ம பையன் எப்படி பேசுறான் பாரு, வந்து கேளுன்னு அம்மாவையும் சேர்த்துதான் அப்பா கூப்பிடுவாராம். அப்படி இந்த முருகப்பெருமான் பிரணவத்தினுடைய பொருளை சொல்லும் போது, அந்த பால முருகன் பிரணவத்தினுடைய பொருளை சொல்லும் போது எப்படி தாயும் தந்தையும் அமர்ந்திருந்து கேட்டாவோ, அப்படி இந்த பாலகன் பேசுவதை என்னுடைய தாய் தந்தையராக இங்கு அமர்ந்திருந்து இந்த பெரியோர்கள் எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நினைக்கும் போது மனம் நெகிழ்ச்சி அடையும். உண்மையிலேயே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வணங்கக்கூடிய ரேணுகாம்பாள் சமேத தேனுபுரீஸ்வரராக, காசி விஸ்வநாதர் சமேத விஷாலாட்சி அம்மனாக, ஒவ்வொரு மீனாட்சி சொக்கநாதராக உங்கள் ஒவ்வொருவரினுடைய திருக்கமல பாதங்களையும் நான் வணங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு கடமை. இந்த மேடைங்கிறது சரி, ஒரு பேச்சு எப்ப வெற்றி பெறும்னா 4 விஷயத்துல வெற்றி பெறும். 4 விஷயம் ஒரு பேச்சுக்கு சரியா அமைந்தால் மட்டும்தான் அந்த பேச்சினுடைய வெற்றின்னு சொல்ல முடியும். என்னன்னா, முதல் எங்க பேசுறோம், எந்த இடத்துல பேசுறோம். 2வது யாரோடெல்லாம் பேசுறோம். 3வது யாருக்காக பேசுறோம். 4வது யாரை பற்றி பேசுகிறோம். இந்த 4ம் ஒரு இடத்துல வெற்றி பெற்றா மட்டும்தான் அந்த பேச்சினுடைய வெற்றி. இப்ப எங்க பேசுறோம்? கிருஷ்ணா ஸ்வீட்ஸுடைய மேடை. இந்த மேடை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு இசைக்கலைஞருக்கு ஆஸ்கார் விருது கிடைத்தால் எப்படி ஒரு அங்கீகாரமோ, இந்த சமூக சேவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தால் எப்படி ஒரு அங்கீகாரமோ, அப்படி ஒரு ஆன்மீக பேச்சாளர்களுக்கு எப்போ வருவாரோ மேடை கிடைத்து விட்டால் அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இந்த வாசிச்சாருல, இப்ப இந்த ப்ரொஃபைல் வாசிக்கிறாங்கல்ல, இனி அந்த வாசிப்பினுடைய முதல் அடையாளமாக சிவவாக்கியரை பற்றி எப்போ வருவாரோ நிகழ்வில் மதுரை ராமகிருஷ்ணன் பேசியிருக்கிறார்கள் தெரிந்தாலே அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக அடுத்த மேடைகள். அப்படி எங்க பேசுறோம்? கிருஷ்ணா ஸ்வீட்ஸுடைய மேடை மிகப்பெரிய அங்கீகாரம். 2வது யாரோட பேசுறோம். இந்த பத்திரிகையை பார்க்கிற அத்தனை பெரியோர்கள், ஒவ்வொருவரும் அத்தனை பெரியோர்கள், அத்தனை ஆண்டோர்கள், அத்தனை அறிஞர்கள். 3வது யாருக்காக பேசுறோம். அத்தனை பேருமே கிட்டத்தட்ட எத்தனை அருளாளர்களை கேட்டாலும் ஒவ்வொருத்தருமே இணையவழி காணொலியாக இருக்கட்டும், அத்தனை பேரும் மிகப்பெரிய அறிஞர்கள். எல்லாத்தையும் தாண்டி யாரை பற்றி பேசுகிறோம்? சிவவாக்கியம். இந்த 4ம் அமைந்த ஒரு மேடையாக இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் இந்த மேடை உயர்விலும் உயர்வான ஒரு மேடையாக அமைந்திருக்கிறது. சிவவாக்கியம் சார், இந்த வார்த்தையே ரொம்ப அழகு சார். சிவ வாக்கியம், கரெக்டா? இந்த சிவ வாக்கியத்தை பிரிச்சா சிவம் கூட்டல் வாக்கியமா? சிவம்னா என்ன பண்ணா? இந்த லைட் எரியுதா? இந்த லைட் எரியலைன்னா என்ன சொல்லுவோம்? ஃபியூஸ் ஆஃப் லைட்னு சொல்லுவோமா? லைட் எரியலைன்னா ஃபியூஸ் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். எ பாடி வித்தவுட் எனர்ஜி, தமிழ்ல அது பேர் சவம்னு அர்த்தம். ஒரு உடம்புல சக்தி இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? சவம், கரெக்டா? உடம்புல சக்தி இல்லைன்னா அது பேர் சவம். இந்த உடலுக்கு சக்தி வந்து விட்டால், பஞ்சபூதங்களில் இருந்து சக்தி வந்து விட்டால், நான் யார் என்ற உடலுக்கு அந்த சக்தி வந்து விட்டால், குண்டலியின் மூலமாக அந்த சக்தி வந்து விட்டால், இந்த பிரபஞ்சத்தில் இருந்து அந்த சக்தியை எவன் ஒருவன் பெற்று இந்த உலகத்திற்கு பயனுள்ள மனிதனாக இருக்கிறானோ அவன் சிவமாக மாறுகிறான். A body without energy, அந்த சவம்னு சொல்றோம். ஒரு உடலுக்கு சக்தி கிடைக்க பெற்றால் அவன் சிவமாக மாறுகிறான். அந்த சிவம் தான் யார் என்று உணர்ந்து, தான் சிவம் என்று உணர்ந்து ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், தான் சிவமாக உணர்ந்து இந்த சிவமாக மாறுவதற்கு ஒருவர் கொடுத்த வாக்கியம் இந்த சிவ வாக்கியம் என்கிற மிகப்பெரிய ஒரு சாரம். இது மிகப்பெரிய ஒரு தத்துவம், ஒரு மிகப்பெரிய சூத்திரத்தை சிவவாக்கியர் என்கிற சித்தர் நமக்கு கடத்திட்டு இருக்காரு.
இந்த சித்தரினுடைய அருளின் மூலமாக